நன்மைகளின் நாயகனாம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவார்த்தை சங்கீதம் 119:122. உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நாம் என்னதான் நன்மை செய்தாலும் மேன்மை இல்லை, என்னதான் நீதி நியாயம் செய்தாலும் அவர்களுடைய பார்வையில் அது அநியாயம். என்னதான் அன்பாய் பாசமாய் நேசமாய் உண்மையாய் நேசித்தாலும் அவர்கள் பார்வையில் வேஷமாக இருக்கிறது. பொல்லாத மனிதர்கள், பொல்லாத உலகம், அவர்கள் இருதயம் கேடுபாடு நிறைந்தது. பொல்லாத எண்ணங்கள், எப்படியாகிலும் ஒடுக்கிவிடலாம் முடக்கிவிடலாம் என்ற ஆசைகள். இப்படிப்பட்ட பொல்லாதவர்கள் மத்தியிலே வாழ வேண்டுமென்றால் நிச்சயம் ஒரு பெரியவர், வல்லமையுள்ளவர், அதிகாரமுள்ளவருடைய துணை வேண்டும். நன்மைகள் பயக்க, நன்மைகள் அருள் செய்ய, நமக்கு உதவி செய்ய, துணை நிற்க ஒரு துணை வேண்டும். அவர்தான் சர்வ வல்லவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் இணைந்து கேட்போம். இயேசுவே, உமது அடியனுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் எப்போதும் மரண பரியந்தும் நன்மையாக, துணையாக, பக்கபலமாக, ஒத்தாசையாக நீர் இரும். என் கூடவே என் பக்கத்திலே நீர் இரும் என்று கர்த்தர் நிச்சயம் நம்மோடு கூட இருந்து நம்மை சிறப்பாய் வழி நடத்துவாராக. ஆமென்.